ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதனால் காத்து கிடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டும், விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் தான். ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் அடுத்து நடிக்க போகிற AK63 அந்த படத்தை பற்றியும் சில அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருந்துச்சு. எல்லாமே நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா மைத்ரி மூவிஸ், இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மார்க் ஆண்டனி. இந்த படத்தை டேரக்ட் பண்ணி தான் ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ண போறாரு. இதில் நம்ம கூடுதல் பஸ்ஸாக என்ன அமைஞ்சிருந்துச்சுன்னா, இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணாங்கிற பிளானில் இருக்காது ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் ஃபேன்ஸ் எல்லாமே குஷி ஆயிட்டாங்க. குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட அந்த போஸ்டருங்கிறது அமைஞ்சிருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படங்கிறது நம்ம ஏகேயோட சைட்லேருந்தும் சரி, இந்த படத்தோட டேரக்டரான ஆதித்ய ரவிச்சந்திரன் இவரோட சைட்லேருந்து ஒரு ஸ்பெஷலான படமாக அமைய போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏகே அவர்கள் அவரோட படத்தில் எல்லாமே வி சென்டிமெண்ட் படங்களாக அமைஞ்சிருந்துச்சு. வீரம், வேதாளம், விஸ்வாசம், வலிமை இது மாதிரின்னு ஏகப்பட்ட படம் டைட்டில்ஸ் எல்லாமே வீல ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சென்டிமெண்ட்டை பிரேக் பண்ண படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது துணிவு படம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கலெக்ஷனும் ரெஸ்பான்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவல் கலெக்ஷனும் மக்களிடையே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருந்துச்சு அந்த துணிவு படத்துக்கு. ஸோ அதே மாதிரியான இந்த படத்துக்கும் அதிகபட்ச ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ தமிழ் சினிமாவில் எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்கிறத தாண்டி இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா எல்லா படமும் எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன் நம்ம தளபதி விஜய் கூட ஏகப்பட்ட படங்களில் இங்கிலீஷில் டைட்டில் இருக்கும். ஆனால் நம்ம தளபதி அஜித் மட்டும் தமிழ் டைட்டில் மட்டும் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். அதையும் தாண்டி இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறதான். ஒருவேளை அஜித் அவர்கள் நடித்து இந்த படம் வந்து இங்கிலீஷில் டைட்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன டைட்டில் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை 2025 பொங்கல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சாதாரணமாக அஜித்குமார் அவரோட படத்துக்கு இந்த மாதிரியான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எப்பயும் சொல்லியதில்லை. எனக்கு தெரிஞ்சு வீரம் படத்துக்கு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏகே அவர்கள் நடித்து 2006 ரிலீஸ் ஆன படம் தான் வரலாறு. அந்த படத்தில் ட்ரிபிள் ஆக்ஷன் ரோலில் இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரியான ஒரு ரோல் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாராம். ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் அமைய போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ தெரிய வந்திருக்கு. அடுத்தபடியே இந்த படத்தோட டேரக்டரான ஆதித்ய ரவிச்சந்திரன் இவரோட சைட்லேருந்து பார்த்தா இந்த குட் பேட் அக்லி இந்த படம் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் ஆதித்ய ரவிச்சந்திரன் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவர் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 இவரோட டேரக்ஷனில் நம்ம சிம்புரோவில் நடித்து வெளிவந்த படம் தான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். அந்த படமும் சிம்பு ஃபேன்ஸ் இடையில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட ரிலீஸ் ஆன படம் தான். ஆனால் அந்த படம் ஒரு அட்ட ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சனாலே இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பான மூவியாக ஆனதுக்கு காரணம் இந்த படத்தோட டேரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன். இவர் ஒழுங்காக படம் எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்களும் இந்த படத்தை வேறு மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னொரு சக்ஸஸான படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக சொன்ன படம் இவருக்கு படமே எடுக்க தெரியல அப்படிங்கிற விமர்சனம் தான் அதிகபட்சமாக வந்துட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி தான் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வந்திருக்காரு. இந்த படம் ஒரு வேளை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இவரோட செகண்ட் கம்பேக் படமாக இந்த படம் இருக்கும். எந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஒரு அட்டு ஃப்ளாப்பான மூவியை கொடுத்த ஒரு டேரக்டர் அப்படிங்கிற பேர் எடுத்தாரோ அதே பொங்கல் ஃபெஸ்டிவலில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எய்மாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. நீங்கள் ஒரு ஏகே அஜித் ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். நீங்கள் ஒரு ஏகே ஃபேனாக இருந்தாலும் சரி, ஜெனரலான ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் விடாமுயற்சி இந்த படத்துக்கு அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அப்படி இருந்தால் அந்த குட் பேட் அக்லி இந்த படம் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.